அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு புத்னிசா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறேன். இப்போ நான் பார்க்க போகிறது ரவை பால்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவங்க கிச்சன் போகலாம். ஒரு பாத்திரத்தில் 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்தோடனே 1/2 ஸ்பூன் கடுகு கொடுக்கலாம். கடுகு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுங்க. மிளகா சேர்ந்ததும் 1 கப் ரவை போட்டுக்கலாம். இது 1/4 கிலோ. நல்லா வறுத்துங்க. ரவை நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1 கப் தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். இது அரை மூடி. இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேவையான சால்ட் போட்டுங்க. இப்போது சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி. நம்ம சுடு தண்ணியை ஊற்றும் போது ரவை பால்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம சுடு தண்ணி ஊற்றுறோம். நல்லா கலரி விடுங்க. இதை நல்லா கட்டி இல்லாமல் இருக்கணும். அதை அப்படியே விட்டுடலாம். தண்ணி நல்லா சுண்டின உடனே அதை நம்ம பால் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஆறின உடனே நல்லா உருண்டை பிடிச்சி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது போல் எல்லா மாவையும் செஞ்சு வச்சுங்க. நம்ம ரவையில் உப்புமா தான் செஞ்சுருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் இருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு வந்தவொடனே எல்லாத்தையும் வேக வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வந்துடுச்சு. இப்போ ரவை பால் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.